நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்டிருக்கிறது உயர்நீதிமன்றம். இதை ஒட்டி நிறைய வாத பிரதிவாதங்கள்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. முதல்வருக்கு தார்மீக நெருக்கடியாக மாறிவிட்டிருக்கிறதா காவல்துறையினுடைய செயல்பாடு? இந்த பொருளை தான் நம்ம பாதிக்க இருக்கிறோம். காரணம், காவல்துறையினுடைய செயல்பாடை வைத்து தான் நீதிமன்றம் சிபிஐக்கு விசாரணையை மாற்றி உத்தரவிட்டிருக்கிறது. இது பற்றி தான் நம்ம பேச இருக்கிறோம். நான் சிறப்பு விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். சிபிஐயிலிருந்து திரு லெனின் அவர்கள் வணக்கம். மதிமுகவிலிருந்து திரு அந்திரிதாஸ் அவர்கள் வணக்கம். அதிமுகவிலிருந்து சிவசங்கரி அவர்கள் வணக்கம். பாமகவிலிருந்து வழக்கறிஞர் பால் அவர்கள் வணக்கம். பாலு, இப்போ முதல் விஷயம்ன்றது அரசு தரப்பில் என்ன ஆர்குமெண்ட் எடுத்து வச்சாங்க? நீங்கள்லாம் ஏன் சிபிஐ விசாரணை வேண்டும்னு சொன்னீங்க? மூணாவது, கோர்ட் எந்த புள்ளியில் சிபிஐ விசாரிக்கட்டும்னு சொன்னாங்கன்றது. இல்லை, அரசுக்கு இது எப்படி ஒரு நெருக்கடியாக மாறும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது முதல்ல இது ஒரு மிகப்பெரிய ஒரு துயர சம்பவம். 67 பேர் ஒரு கள்ளச்சாராயத்தை அருந்தி இறந்திருக்கிறார்கள். அதிலும் மிகவும் ரொம்ப எளிமையான ரொம்ப வறுமையில் வாழக்கூடிய மக்களுடைய இந்த பிரச்சனை. இதில் அப்பட்டமாக தெரிகிறது மிகப்பெரிய அளவில் அந்த கண்ணுக்குட்டி என்பவர் பல வழக்குகளில் தொடர்புடையவராக இருக்கிறார். எனவே அவருக்கு அரசியல்வாதிகள், காவல்துறையினுடைய தொடர்பு என்பது இருந்திருக்கிறது. இப்போ நான் அதை சொல்கிறது தீர்ப்பில் இருக்கிறத நான் சொல்கிறேன். அரசியல்வாதிகள் தொடர்பும் இருக்கு, பொலிட்டீஷியன்ஸ் அண்ட் போலீஸ் அஃபீஷியல்ஸ் அப்படிங்கிறார். இல்லாமல் அதை பண்ண முடியாது. அப்போது இந்த மாதிரியான சூழல்களில் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் வரும்போது அரசு இந்த வழக்கை பொறுத்தவரையில் ஒரு சிபிஐயுடைய விசாரணை செய்தால் உண்மையான குற்றவாளிகள் நிறுத்தப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டை அவர்கள் மேற்கொண்டிருக்க வேண்டும். துவக்கத்தில் இந்த பிரச்சனை நீதிமன்றத்தில் எடுத்து வைக்கின்ற பொழுது தமிழக அரசின் சார்பில் தலைமை வழக்கறிஞர் எடுத்து வைத்த வாதம் என்னவென்று சொன்னால், நாங்கள் நேர்மையாக வழக்கை நடத்தி கொண்டிருக்கிறோம், இதில் எந்த விதமான ஒளிவு மறைவும் இல்லை, யாரையும் காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. அதோடு இந்த வழக்கு இறுதி விசாரணை செய்யப்பட்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படக்கூடிய நிலையில் இதை மேற்கொண்டு இதை விசாரிக்க சிபிஐயோட விசாரணைக்கு செல்ல தேவையில்லை என்ற வாதத்தை தான் அவர் வைக்கிறார். அதில் தலைமை வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் எடுத்து வைத்த அத்தனை விஷயங்களையும் நீதிமன்றம் மறுத்திருக்கிறது. என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இந்த பிரச்சனையை சரியாகத்தான் கையாண்டிருக்கிறோம் என்று சொல்லுகின்ற பொழுது மாவட்ட ஆட்சியர் அங்கே அன்றைக்கு இது வயிற்றுப்போக்கால் உயிரிழந்தவர் என்ற ஒரு அறிக்கையை பத்திரிகைகளுக்கு வழங்குகிறார். அன்றைய தினமே மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் இடைநீக்கம் செய்யப்படுகிறார். இது எப்படி முரண்பட்ட நிலையை அரசு மேற்கொண்டிருக்கிறது என்பதை தீர்ப்பிலே சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். இன்னொன்று, இந்த வழக்கு சிபிஐ விசாரணைக்கு மாற்றுவதற்காக காரணங்கள் சொல்லப்படுது என்று சொன்னால், தொடர்ச்சியாக இந்த சம்பவம் நடைபெறுகிறது. இதை கவனிக்க காவல்துறைக்கு தெரியாமல் இப்படி தொடர்ச்சியான ஒரு குற்றம் என்பது எப்படி நிகழும்? எனவே காவல்துறைக்கும் குற்றவாளிகளுக்கும் தொடர்பு இருக்கிறது. எனவே அவர்களுடைய வழக்கையே அவர்களிடம் விசாரிக்கக்கூடிய அந்த தார்மீக உரிமையை அவர்களுக்கு வழங்கக்கூடாது. சிபிசிஐடி விசாரணை நடந்தது இல்லை, அதில் உங்களுக்கு திருப்தி இல்லையா? கண்டிப்பாக இல்லை. நான் சொல்கிறேன் கேளுங்க. என்ன நான் சொல்கிறேன்னா, இதற்கு அடுத்து இந்த பிரச்சனையில் 3 மாநிலங்கள் தொடர்புடையதாக இருக்கிறது. ஆந்திர பிரதேஷ், புதுச்சேரி, தமிழ்நாடு. இன்னும் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய பாலாஜி என்பவர் இந்த வழக்கிலே ஒரு குற்றவாளியாக இருக்கின்ற காரணத்தினால் 3 மாநிலங்கள் தொடர்புடைய இந்த பிரச்சனையை எப்படி விசாரிக்க முடியும்? இது இன்னொன்று, அந்த காவல் கண்காணிப்பாளர் இடைநீக்கம் செய்யப்படுகிறார். மொத்தம் 15-17 நாளில் மீண்டும் அவர் ஒரு விண்ணப்பம் செய்கிறார். என்னுடைய இடைநீக்கத்தை சஸ்பெண்டை ரீகன்சிடர் பண்ணுங்கன்னு ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறார். எந்த காரணமும் இல்லாமல் மீண்டும் அவருக்கு பணி வழங்கி அவரை ஒரு நான் சென்சிட்டிவ் போஸ்ட் என்று சொல்லக்கூடிய இடத்தில் அவர்களை அமைத்துகிறார்கள். நீதிபதி சொல்றார், நேரடியான குற்றச்சாட்டு இருக்கிறது, அவர் வேறு இடத்தில் இருந்தாலும் அவரால் இந்த தீர்ப்பினுடைய விசாரணையை இன்ஃப்ளூயன்ஸ் செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே இந்த வழக்கு சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட வேண்டும் என்ற விஷயங்களை அவர் சொல்கிறார். அரசியல் தொடர்பு, காவல்துறையினுடைய தொடர்பு, 3 மாநிலங்கள் தொடர்புடையது. தொடர்ச்சியாக இந்த சம்பவம் அங்கே நடைபெற்றிருக்கிறது. சஸ்பெண்ட் செய்தவரை உடனடியாக மீண்டும் பணியில் அமர்த்தியிருக்கிறீர்கள். மாவட்ட ஆட்சியர் ஒன்றை சொல்லுகிறார், அன்றைக்கே அவர் மீது நடவடிக்கை எடுக்கிறீர்கள். எனவே இந்த வழக்கு
சிபிஐ விசாரணைக்கு மாற்றுவதற்கு உகந்த வழக்கு என்பதை சொல்கிறார். முதலமைச்சருக்கு எங்களுடைய முதல்வர் சட்டமன்றத்திலேயே தேவையில்லை, சிபிஐ விசாரணை தேவையில்லைன்னு சொன்னாங்க. இன்றைக்கு நீதிமன்றம் இந்த நிலைப்பாடை எடுத்திருப்பது காவல்துறை செயல்பாடு அங்கு தவறா இருந்திருக்கு, அதுக்கு ஒரு நெருக்கடின்னு புரிஞ்சுக்கிறதா, இல்லை இந்த அரசுக்கே ஒரு பெரிய நெருக்கடின்னு? நிச்சயமா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மரியாதைக்குரிய மருத்துவர் ஐயா அவர்கள் இன்றைக்கு கொடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில் இந்த செயல் என்பது தமிழக அரசு நிர்வாகத்தின் தோல்விக்கு கிடைத்த சவுக்கடி. எனவே இதற்காக தமிழக முதலமைச்சர் பதவி விலக வேண்டும் என்ற மிக முக்கியமான நிலைப்பாட்டை மேற்கொண்டிருக்கிறார். இப்போ இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ நீதிமன்றம், ஏன்னா அரசியல் கட்சிகள் இந்த கோரிக்கையை முன் வச்சாங்க, இல்லை அப்படின்னு சொன்னாங்க. நான் நியாயமான விசாரணையை மேற்கொள்வோம் அப்படின்லாம் சொல்லப்பட்டது அரசு தரப்பிலிருந்து. ஆனால் நீதிமன்றம் அந்த கருத்துக்கள் எல்லாம் எடுக்கலை, சிபிஐ தான் விசாரிக்கணும். ஏன்னா இதற்குள்ள ஒரு பெரிய நெக்ஸஸ் இருக்குது அப்படின்னு. அரசு இவர்களை எல்லாம் காப்பாற்றுவதற்காகத்தான் சிபிசிஐடி விசாரணை என்ற ஒரு விஷயத்தை கையில் வச்சுக்கிட்டாங்களா, சிபிஐக்கு நகராம? அப்படி சொல்ல முடியாது. இப்போ முதல்ல இந்த பிரச்சனை தமிழ்நாட்டில் ஒரு பெரும் சோக அலையை ஏற்படுத்திய பிரச்சனை. அது அரசுக்கும் தெரியும், உளவுத்துறைக்கும் தெரியும், காவல்துறையை கையில் வைத்திருக்கிற மரியாதைக்குரிய முதல்வருக்கும் தெரியும். எனவே இதில் உண்மையான குற்றவாளிகள் கண்டறியப்படணும் அப்படிங்கிற நோக்கம்தான் அதில் இருந்தது. அதில் என்ன வருதுன்னா, நீங்கள் அடிப்படையில் ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். கள்ளச்சாராயம் அப்படின்னு வர்றபோது சாதாரண மக்கள், ஏழை எளிய, இன்னும் சொல்ல போனால் அற்று கூலி வேலை செய்யக்கூடியவர்கள் தான் இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த 67 பேருடைய பின்புலத்தையும் எடுத்து பார்த்தாலே தெரியும். ஆனால் உயர்நீதிமன்றம் எழுப்பியிருக்கிற ஒரு கேள்வி சரியானது. அது குறிப்பாக அந்த கண்ணுக்குட்டி பற்றி வர்றபோது, இது ஆட்சிகள் மாறுகிறது, காட்சிகள் மாறுகிறது. ஆனால் அவர் தொடர்ந்து காவல்துறையில் தொடர்புள்ளவராகவும் இந்த தொழிலில் ஈடுபடக்கூடியவராகவும் இருக்கிறாரு. இந்த பூட்லெக்னு சொல்லக்கூடிய இந்த கள்ளச்சாராயம் காய்ச்சற இதுலையும் இருக்கிறாருன்னு தொடர்ந்து சொல்லப்படுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வருது. அது பத்திரிகைகளையும் வந்துச்சு. அப்போ இந்த லேக்குன கட்டாயம் இருக்குது. நீங்கள் சொன்னது மாதிரி குற்றவாளிகளுக்கும் காவல்துறைக்குமான அந்த உறவுங்கிறது இருக்குல்ல, அது இல்லைன்னு நம்ம மறுக்கலை. இது இந்தியா முழுக்க பல மாநிலங்களில் எல்லா இடங்களையும் இருக்குது. பிரச்சனை என்னன்னா, அதை எப்படி நாம் அதிலிருந்து விடுவிப்பது அப்படிங்கிறதுல தான் அந்த அரசுக்கு இது பின்னடைவு இல்லையா? இல்லை, நீங்கள் அரசுக்கு கட்டாயம் இதில் அவப்பேர் இருக்குது. அதனால தானே அவங்க துரிதமாக செயல்பட்டு அந்த விஷயத்திலிருந்து காப்பாற்றுவதற்கு என்னென்ன உண்டோ அதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. பிரச்சனை என்னென்னா, சிபிஐட்ட கொடுத்ததுனால மட்டுமே நியாயமான ஒரு விசாரணை வந்துடும் நினைக்கிறது இருக்குல்ல, இதை விட ஒரு 24 மணி நேரத்தில் ஒரு வடிகட்டியது இல்லை. நான் கேட்குறேன், திரு அண்ணாமலை அவர்கள் அறிக்கை விட்டிருந்தார். எங்கள் கோவையில் அந்த வெடிச்சிச்சுல சிலிண்டர் கார் குண்டும்பாங்க அவங்க, அது கார் ஒரு கேஸ் சிலிண்டர் வெடிச்சு கேஸ் 3 நாள் உள்ள எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி கைது பண்ணாமல் விட்டுடுச்சு. காவல்துறை பாரபட்சமாக நடந்து கொண்டது. அப்போ நீங்கள் சிபிஐ கொடுக்கணுன்னாங்க. ஒன்றிய அரசின் கீழே இருக்கிற சிபிஐ தான். உடனடியாக அப்புறம் மாநில முதலமைச்சர் அது சிபிஐ கையில் கொடுத்துட்டாங்க. இன்று வரை என்ன ஆனது? நீங்கள் ஊடகத்தை சார்ந்தவர், நல்ல நெறியாளர், இதுவரையிலும் ஏதாவது அதில் முன்னேற்றம் இருக்கிறதா, கண்டறியப்பட்டிருக்கிறாங்களா? இதெல்லாம் இன்னைக்கு கேள்வியாக இருக்குது. இதே மாதிரி சிபிஐ ஒன் சைடடாக நடந்த விஷயம் சொன்னீங்கன்னா 1000 விஷயங்கள் நான் சொல்லுவேன். இல்லை, இப்போ சிபிஐ விசாரணை சரியா இருக்குமா, அவங்க துரிதமாக விசாரிச்சிருக்காங்களா, இன்னும் அவங்கள்ட்ட நிலுவையில் இருக்கிற வழக்கு அது வேற. என்னுடைய சஜஷன் ஒரு பாயிண்ட் இல்லை, நம்ம என்னன்னா இல்லை அதுக்கு தான் நான் சொல்ல வரேன், நான் முடிச்சிடறேன். இல்லை, என்னுடைய சஜஷன் என்னன்னா, நீங்கள் உயர்நீதிமன்றமே சிபிசிஐடி கண்காணிப்பில் சிபிசிஐடியை நீங்கள் பண்ண சொல்லலாம், அது மோர் பவர்ஃபுல். இல்லை, ஆனால் என்னுடைய கேள்வி அதுக்கு பதிலாக இப்போ நீங்கள் இவ்வளவு சொன்னீங்கல்ல, உயர்நீதிமன்றத்தினுடைய அப்சர்வேஷன் என்ன தெளிவாக நண்பர் பாலு அவர்கள் சொல்லியிருக்காரு. இதில் உள்ள லேக்குனா என்னங்கிற விஷயம்லாம் சொல்லியிருக்காரு. என்னென்ன காரணங்களால் இதை நாங்கள் விடுறோம் 3 மாநிலங்கள். அப்போ நீங்கள் உயர்நீதிமன்றம் மானிட்டர் பண்ணுற ஒரு இன்வெஸ்டிகேஷனை ஏன் பண்ணக்கூடாது? அந்த இடம் ஒரு கேள்வி. நீங்கள் ஆனால் இது வரைக்கும் விசாரணை செய்யப்பட்டதில்லை, இதில் குற்றவாளிகளை காப்பாற்றுகிற முயற்சியில் இந்த அரசு இருந்திருக்கான்ற ஒரு கேள்வி. ஏன்னா நீதி விசாரணைன்றது சரியாக நடக்கலை, அதுதானே பாயிண்ட்டு. அப்போ அரசுக்கு இது ஒரு பின்னடைவு தானே கொடுக்கிறது. நான் என்ன சொல்றேன், இது ஒரு பிரைமா ஃபேசியா ஒரு முயலர்ந்த வாரியாக சொல்ற ஒரு விஷயம். நீங்க இன்னும் அந்த ப்ராசஸ் முடியல. நீங்க என்ன பண்ணிருக்கணும், அதை வேகமாக நகர்த்தி அந்த விசாரணையை முடிப்பதற்கு, இன்ட்ராகேஷனை முடிப்பதற்கு எல்லாவற்றையும் நீங்க தூண்டுகோலாக இருந்து அதை கேட்கலாம். ஆனா எடுத்தோடனே நீங்க அது சரியில்லை,
சில லேக்குனா இருக்கு, நான் ஒத்துக்கிறேன். எல்லா வழக்குகளுமே லேக்குனாஸ் வருது, அது இதுலயும் இருக்குது, வெளிப்படையா தெரியுது. அப்ப அதை வந்து புறந்தள்ளி விட்டு எப்படி இதை நேர்மையாக நடத்த வேண்டும் என்பது நீங்க ஆர்டர் போடலாம். இல்லைன்னா இந்த இன்வெஸ்டிகேஷன் டீமை நாங்கள் மானிட்டர் பண்ணுவோம்னு சொன்னால் இன்னும் அது வேகமாக இருக்கும். நீங்கள் பல கேசஸில் அது மாதிரி நடத்தப்பட்டிருக்கு. நீங்க தமிழ்நாட்டில் எத்தனையோ கொலை வழக்குகள் அப்படி நடத்தப்பட்டிருக்கு. இல்ல இப்ப இதை நீங்க ஒரு பின்னடை செட்பேக்காவே பார்க்கல, இது அப்படி நம்ம பார்க்க வேண்டியதில்லை. ஏன்னா இப்போ நீங்க உயர்நீதிமன்றம் கொடுத்துருக்கு, இன்னும் டியூ ப்ராசஸ் இருக்குல்ல, லீகல் ப்ராசஸ்ல உச்சநீதிமன்றத்துக்கு போகும், உச்சநீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு செய்திருக்கு, அரசு இருக்குது. ஆமா, அதுல பார்க்கணும். அது கொடுத்துருந்துச்சுனாக்கா அரசே கூட இடையில நீங்க சிபிஐக்கு எடுத்துக்கணும். இப்போ கோவை விஷயத்துல அரசே இடையில நிலைப்பாடு எடுத்து சிபிஐ இதுக்கு சொன்னாங்கல்ல, அது மாதிரி கூட போகலாம். அப்ப அப்படி போயிடுச்சுனாக்கா என்ன ஆகும்? பொதுவாக இல்ல பாயிண்ட் எடுத்துக்கிறேங்க. பொதுவாக எதிர்கட்சியாளா இருக்கிறவங்க வந்து சிபிஐ விசாரணை கோருவதும், ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய முதல்வர் வந்து சட்டமன்றத்தில் அதெல்லாம் தேவையில்லை, சிபிசிஐடி விசாரிக்கட்டும் அப்படி. ஜெயலலிதா அவர்கள்லாம் சொன்னாங்க சிபிஐ மட்டும் என்ன அந்த ஆகாயத்தில் இருந்தா வந்திருக்காங்க. பொதுவா ஆட்சியாளர்கள் சொல்றதுன்ற ஒரு பாயிண்ட் அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு இவங்க சிபிசிஐடி போட்டிருக்கிறாங்க, இறுதிக்கட்ட விசாரணையை நெருங்கி இருக்கு, அதுல என்ன தவறு அதெல்லாம் சொல்வதற்கு முன்பே முன்முடிவோடு அணுகிறது எப்படி சரியா இருக்கும்? இல்ல சார், இல்ல இன்னைக்கு கொடுத்த தீர்ப்புன்றது ஏழை எளிய மக்களுடைய கண்ணீருக்கு கொடுத்த மிகப்பெரிய வெற்றி சார். கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி, அவர்கள் வலிகளுக்கான வெற்றி, வேதனைகளுக்கான வெற்றியா தான் நீங்க பாக்குறோம். அதிமுகவும் சட்ட போராட்டத்துக்கான வெற்றியா நீங்க பார்க்கணும். ஏன்னா ஒரு விஷயம் அங்க நடந்திருக்க விஷயம்ன்றது 23 மே நடக்குது சார். 23 பேர் இறந்து போறாங்க. சரியா 12 மாசத்துல நடக்குது. 23 + 67 90 பேர். இதெல்லாம் சாதாரண எண்ணிக்கையா சார்? அப்பவும் சிபிசிஐடி போட்டீங்க. கவனம் இன்னைக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க நீதிபதிகள் வரிசையா. இவர் சொன்னதுல நிறைய வரிசையா நடவடிக்கை எடுக்கலையா? சிபிசிஐடி விசாரணை சரியா போகலையா? 23ல நடவடிக்கை எடுத்திருந்தா ஏன் 67 பேர் இறந்து போறாங்க? இல்ல இதுல 15 பேர் குண்டாஸ் போட்டுருக்கோன்றாங்களே. 15 பேர் நீங்க அதான் சொல்றாரு, நீதிபதியே சொல்றாரு. கண்ணுக்குட்டின்ற கோவிந்தராஜ் மேல 20 வழக்குகள் இருக்கு. அவரு திரும்ப வெளியே வர, திரும்ப அங்கேயே என்ன சார் தெருக்கு தெரு நடக்குது. கல்வராயன் மலையில நடக்கல, கள்ளக்குறிச்சியில இருக்க கருணாபுரத்துல ஒவ்வொரு வீதியிலும் என்ன 6 மணிக்கு மேல 5 மணிக்கு மேல விற்பனை செய்யறாங்கன்றது தானே பதிவு பண்ணிருக்கு. இன்னொரு விஷயம், கலெக்டர் அன்னைக்கு உட்கார்ந்துட்டு இங்க அழுத்தம் கொடுக்கிறாரு. வசந்தம் கார்த்திகேயன் அழுத்தம் கொடுக்கிறாரு. என்ன அழுத்தம் கொடுக்கிறாரு? வயிற்றுப்போக்குனாலதான் இறந்தாங்கன்னு 18 அப்படி காட்டி அவங்க சொல்லலைன்னா நிறைய பேர் ஒரு உயிர் பிழைச்சிருப்பாங்க. வயிற்றுப்போக்குன்ற சொல்றதுனாலதான் நிறைய உயிர் போச்சுன்றது அழுத்தத்தினாலதான் போய் பேசினாரு. அதனாலதான் அவருக்கு டிரான்ஸ்பர். எஸ்பிக்கு என்ன சஸ்பெண்ட் பண்ண உடனே நீங்க என்ன பண்றீங்க? 24/7 கிட்டத்தட்ட 32 நாள் கழிச்சு என்ன பண்றீங்க? திருப்ப சஸ்பெண்டை ரிவோக் பண்ணிட்டு அவருக்கு பதவி கொடுக்குறீங்க. எப்படி அது? அதை தான் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க இன்னைக்கு நீதிபதிகள். என்ன போற போக்கிலையா தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. ஒரு காவல் அங்கிருந்து எஸ்பியே வந்து சஸ்பெண்ட் பண்றீங்கன்னா அப்ப நீங்க தப்பு செஞ்சிருக்கீங்கன்றதை நீங்க ஏத்துக்கினீங்கன்றத சொல்றாங்க நீதிபதிகள். அப்ப உங்க எஸ்பி அங்க நடந்திருக்க தப்ப தடுக்க தவறிட்டாரு. அதனால தானே கவர்மெண்ட் அவரை வந்து நமக்கு இன்னும் சிபிசிஐ இறுதிக்கட்ட விசாரணை நமக்கு தெரியலையே, என்ன அதுல என்ன ஃபைண்டிங்ஸ் இருக்கு, யார அது நமக்கு தெரியல. இல்ல நமக்கு நாங்க என்ன அவங்க ஃபைல் பண்ணிட்டாங்க. இல்ல அது அதுல என்ன ஃப்ளா இருக்கு, அதுல ஏதாவது மூடி மறைக்கிறாங்களா? நான் என்ன சொல்றேன்னா இதுல வந்து போலீஸ் அதிகாரிகள் மட்டும் கிடையாது சார், அதிகாரிகளோட ஆட்சியாளர்களும் சேர்ந்துதான் இந்த தப்பு செஞ்சிருக்காங்க சார். அதனாலதான் சார் மூடி மறைக்கிறாங்க. ஒருத்தருக்கு சஸ்பெண்ட், ஒருத்தருக்கு டிரான்ஸ்பர் போடுறாங்களே. நீதிபதிகள் என்ன சொல்றாங்க? கல்லெறிய தூரத்துல தான் இருக்குது காவல் நிலையங்களும். இல்ல ஒரு நிமிடம், அவர் என்ன சொல்றாரு, இந்த வாதத்தை நீதிமன்றத்தில் அரசு தலைமை வழக்கறிஞர் வச்சார். என்ன வச்சாருன்னா, இதுல என்ன குறை கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா நான் அதை சொல்ல முடியாது. ஒரு எஃபெக்டிவான இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி தான் இதுல என்ன தப்புன்னு சொல்ல முடியும். அப்போ அந்த வாய்ப்பை சிபிஐக்கு கொடுக்கணும். அதனால இந்த சார்ஜ் ஷீட்ல என்ன குறை, என்ன செய்ய தவறியிருக்கிறார்கள், யார் யாரெல்லாம் சாட்சியங்களை மறைத்ததற்கான குற்றத்தை புகழ்ந்திருக்கிறார்கள், அதையெல்லாம் வெளிக்கொண்டு வர வேண்டும் என்றால் சிபிஐ விசாரணை தான் வேண்டும். அதைத்தான் தீர்ப்பு சொல்லுங்க. இல்ல நீங்க எனக்கு இப்ப நீங்க தேர்தல் வழக்கறிஞர் இல்ல ஒரு பாயிண்ட் அதையே உங்களுக்கே எடுத்துக்கிறேன். இப்ப டெண்டர் முறைகேடு வழக்கில் வந்தபோது சிபிஐக்கு விசாரிக்கணும்னு சொன்னபோது அதிமுக தரப்புல என்ன சொன்னீங்கன்னா, முதல்ல இந்த விசாரணையை நீங்க எப்படி படிச்சு பார்க்காம, இல்ல ஒரு பாயிண்ட் இது சீல் கவரை கூட பிரிக்காம நீங்க எப்படி முன்முடிவோடு சிபிஐக்கு போனீங்கன்னு சொன்ன மாதிரி இந்த அறிக்கை யாரை காப்பாத்துச்சு, என்ன எதுவுமே தெரியாம நீங்க எப்படி முன்முடிவோட அணுக முடியும்? நம்ம கள்ளச்சாராய பிரச்சனை இன்னைக்கு சிபிஐ இல்ல, நான் கள்ளச்சாராயத்துக்குள்ள தான் நிக்கிறேன். அத மட்டும் தான் பேசணும் நான் நினைக்கிறேன். நான் அதனால வேற தலைப்புகள் வேற விவாதங்கள்ல நிறைய தடவை நாங்க பேசியிருக்கோம். இன்னைக்கு அத குடியை கெடுக்கணும் தான் போட்டிருக்காரு நீதிபதி. என்ன சொல்ற? கல்லெறியும் தூரத்துல நீதிமன்றங்கள் இருக்கு, காவல் நிலையங்கள் இருக்கு, எப்படி தெரியாம போச்சுன்னு கேட்கிறாரு. அதுக்கு என்ன பதில் இருக்கு? அப்ப எப்படி சரியான நடவடிக்கை நீங்க எடுத்திருப்பீங்க? அதாவது போலீஸ் அதிகாரிகளுடைய செயல்பாடுகள்,
போலீஸ் அதிகாரிகளுக்கு துணை போன ஆட்சியாளர்கள், அரசுடைய செயல்பாடுகள், இப்படி வரிசையா எல்லாத்தையும் பட்டியலிட்டு இருக்காரு. சிபிசிஐடி விசாரணை காவல்துறை அதிகாரிகளை வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணுதா, அவங்கள காப்பாற்றுதா? நீங்க 32 நாள்ல பதவி திரும்ப கொடுக்குறீங்க. அவர் மேல என்ன ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தீங்கன்னு கேட்டிருக்காங்க நீங்க நீதிபதிகள். என்ன ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தீங்க? இன்னைக்கு பாருங்க, நீங்க பேசிட்டு இருக்கும்போது இந்த அரசுடைய நடவடிக்கை பாருங்க. இன்னைக்கு என்ன மாதா பிதா குரு தெய்வம்வாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆசிரியரை பணி செய்யும் போது குத்தி கொண்டு இருக்காங்க சார். அடுத்து ஒரு மருத்துவர் என்பது தெய்வம் தான், உயிரை காப்பாத்துறவர், அவரை குத்தி கொள்றாங்க. அப்புறம் நீதியை காப்பாற்றக்கூடிய ஒரு வழக்கறிஞர் கண்ணன் என்றவனை இன்னைக்கு ஓசூர்ல வெட்டிட்டு இருக்காங்க. அப்போ போலீஸ் சரியில்லைன்றது நீதிபதிகளுக்கும் தெரியுது, அவங்களும் அப்சர்வ் பண்றாங்க சார். அவங்களுக்கும் பொறுப்பு இருக்கு, கடமை இருக்கு, இந்த சமுதாயத்தை காப்பாற்ற வேண்டிய அவசரமும் இருக்கு. இல்ல, ஒவ்வொரு உயிரும் முக்கியமானது, பாதுகாப்பு இருக்கணும்ன்றது. நீங்க ஆண்ட கட்சியாக இருந்தவங்க, ஒவ்வொரு தனி மனிதருக்கும் காவல்துறை வந்து பாதுகாப்பு கொடுப்பது இங்க சாத்தியமா? நீங்க இன்சிடென்ட்டை கண்டீங்க, வேண்டாங்கல்ல, காவல்துறையே மோசமா போயிடுச்சு, அதனாலதான் எத்தனை கொலை நடக்குது, எத்தனை கொலை நடக்குது, எத்தனை தாக்குதல் நடக்குது. குற்றமே இல்லாத நாடும் இருக்காது, குற்றமே இல்லாத மாநிலமும் இருக்காது. அப்படி குற்றமே இல்லைன்னா போலீஸும் இருக்காது. நான் என்ன சார் குற்றத்தினோட அளவீடுகளை சொல்றேன். இன்னைக்கு ஒரு நாள்லயே சார், அதுதான் நான் எப்படி நடக்குதுன்னா, பணி செய்யும் போது பணியில இருக்க ஆசிரியரை குத்தி கொள்றாங்க, இங்க இருக்கிற மருத்துவரை குத்துறாங்க, அங்க எத்தனை பேர் இருப்பாங்க, பட்ட பகல்ல நடக்குது. உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றத்தின் உத்தரவை எப்படி பாக்குறீங்க? இந்த சிபிஐ வரவேற்கிறோம் சார். நிஜமா அதான் சொன்னேன், அந்த பாதிக்கப்பட்ட ஏழைகளுடைய கண்ணீருக்கு கிடைத்த வெற்றியா பார்க்கிறோம் சார். அது நிச்சயமா இயற்கைன்னு ஒண்ணு இருக்கு, இறைவன் ஒண்ணு இருக்காரு. எந்த அளவுக்கு அடுத்து சொல்லுவாங்க இவங்க, என்ன சொல்லுவாங்க தெரியுமா? குறையே இல்லாத ஆட்சி, குறை சொல்ல முடியாத ஆட்சி, வயிறு எரியுதுன்னுவாங்க. வயிறு எங்களுக்கு எரியல சார், உங்களுக்கு ஓட்டு போட்ட பாவத்துக்காக மக்களுடைய வயிறு மெத்தனால் குடிச்சு எரிஞ்சிருக்கு. 67 பேர் இல்ல 90 பேருக்கு எரிஞ்சிருக்கு. அதை பாக்குற எங்களுக்கு மனம் எரியுது சார். அந்த அளவுக்கு இந்த மோசமா சட்ட இருங்க சார், நான் முன்னும் பேசியே முடிக்கல சார். சட்ட ஒழுங்கு தான் சார் அடிப்படை. இல்ல சார், நீதிமன்றம் போலீஸை மட்டும் கண்காணினா போலீஸ் யார்கிட்ட இருக்கு? முதல்வர்கிட்ட இருக்கு. இப்போ ஒட்டு மொத்தமா பாழாய் போயிருக்கின்ற இப்ப கஞ்சாக்காக நீதிமன்றங்களை என்ன சொல்றாங்க, கண்காணிக்கிறதுக்காக ஒரு அதிகாரி நியமனம் பண்ணுங்கன்றாங்க, மதுவிலக்கு தடுப்பு பிரிப்பை கண்காணிக்கிறதுக்கு. அப்ப எந்த அளவுக்கு மோசமா இருக்கு? எங்க ஆட்சியில் இது மாதிரி இருந்துச்சா? பர்சன்டேஜ் இருக்கு சார், இந்த அளவுக்கு மோசமா இல்ல. தனி மனிதன், நீங்க கேட்டது நான் உண்மையா நான் சொல்றேன், தனி மனிதருக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும் சார். இல்ல, நான் மறுக்கல, அது சாத்தியமானதுதான் என்னுடைய கேள்வி. கொடுக்கணும். ஒரு சின்ன உயிர் கூட இந்த அரசு தான் பொறுப்பு. கொடுக்க முடியல எதுக்கு அரசு, எதுக்கு உங்களுக்கு ஓட்டு? எதுக்கு நாங்க போடணும் ஓட்டு? அதிமுக ஆட்சி ஒரு 10 வருஷம் இருந்திருக்கீங்க. எங்கு கொலை நடந்தாலும், கொள்ளை நடந்தாலும், நீங்க தானே ஒரு லாக்அப் டெத்துக்கு போய் உட்கார்ந்துட்டீங்க. லாக்அப் டெத்ன்றது வேற, அது இஷ்யூன்றது வேற, அதுவும் ஒரு உயிர் தானே, அது வேற. ஆனால் ஒரு வீட்டுல ஒருத்தர் வந்து குத்திடுறாரு, ஒரு அலுவலகத்துல போய் ஒருத்தர் வெட்டிடுறாரு அப்படின்றதும் லாக்அப் டெத்ன்றதும் ரெண்டு வித்தியாசம் இருக்கு. நீங்க கேட்ட கேள்வி என்னன்னா, ஒரு தனி மனிதனுக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும், தனி மனிதனுக்கும் உயிருக்கும். உயிர்ன்றது பொதுவான சொல்லு, எல்லா உயிரையும் பாதுகாக்காது. லாக்அப்குள்ள போனாலும் அந்த உயிரையும் நம்ம பாதுகாக்கணும், லாக்அப்புக்கு வெளியே வந்தாலும் பாதுகாக்கணும், மருத்துவத்தை அதாவது ஹாஸ்பிட்டலுக்கு உள்ள போனாலும் பாதுகாக்கணும், அடுத்து பள்ளிக்கூடம் போனாலும் பாதுகாக்கணும், எல்லாரையும் பாதுகாக்க அரசு கடமை. அதனால ஓட்டு போட்ட மக்களுக்கு உண்மையா இருக்குன்னு தான் நாங்க சொல்றோம். எங்களுக்கு வயிறெல்லாம் எரியல, நெஞ்சம்தான் எரிஞ்சிட்டு இருக்கு. அந்திரிதாஸ், ஏன்னா சட்டமன்றத்திலே முதல்வர் சொன்னார், நான் சரியான நடவடிக்கை எடுப்பேன், விசாரணை சரியா இருக்கும், குற்றவாளிகள் தப்ப முடியாது அப்படின்லாம் சொன்னாங்க. சிபிசிஐடி விசாரணையை நீங்க நம்பணும் அப்படின்லாம் முதல்வரே சொன்னார் சட்டமன்றத்தில். ஆனால் நீதிமன்றம் நம்பலை, இந்த விசாரணை சரியாக போகலை, எல்லா ஆவணங்களையும் உடனடியாக கொடுங்க, சிபிஐ விசாரிக்கட்டும் அப்படின்னா ஒரு அரசின் விசாரணையின் மீது நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கு. அதாவது பூரண மதுவிலக்கே எங்கள் இலக்கு என்பதனால் எந்த நடவடிக்கையும், அதாவது கள்ள சாராயம் தடுக்கின்ற எந்த நடவடிக்கையும் நாங்கள் திறந்த மனதோடு ஆதரிக்கிறோம். எங்களுடைய மது எதிர்ப்பு போராட்டங்களை அண்ணன் பாலு அவர்கள் பாராட்டுகிறாரோ இல்லையோ, நெடுஞ்சாலையிலே இருக்கின்ற மதுக்கடைகளை எல்லாம் அகற்ற வேண்டும் என்று அவர் உத்தரவு பெற்ற பொழுது நாங்கள் திறந்த மனதோடு அவரை நாங்கள் பாராட்டி இருக்கிறோம். இந்த பிரச்சனையிலே அவங்க கேட்ட பரிகாரம், அண்ணன் பாலு உள்ளிட்ட அவர்கள் கேட்ட பரிகாரமே, since the discovery of methanol is from Pondicherry and other states, it brings an interstate issue and it would be appropriate to transfer the investigation to the CBI. CBI நீங்க சொன்ன மாதிரி வானத்தில் குதிச்சிருந்து அம்மையார் கேட்டாங்களே, இட்ஸ் a glorified police, அவ்வளவுதான். இவங்களுடைய குட்கா வழக்கிலேயே சார்ஜ் ஷீட் போடுறதுக்கே 13 வாய்தா வாங்கினாங்க. அந்த அளவுக்கு தான் சிபிஐ இருந்துட்டு இருக்குதுன்றதை உங்களுடைய கவனத்துக்கு எடுத்து தரேன். சொன்னாங்க கண்ணுக்குட்டி என்கின்ற கோவிந்தராஜை பற்றி சொன்னாங்க. அவர் திமுக ஆட்சி வந்த முன்னே கருவாகி உருவானவர் இல்லை, 25 வருஷத்துக்கு மேலே அவர் அந்த தொழிலை பண்ணிட்டு இருக்காரு, உச்சத்தில் இருக்கிறாரு. எல்லா ஆட்சியின் போதும், மேடம் எப்படி வேணால் புரிஞ்சுக்கிட்டோம், எல்லா ஆட்சியின் போதும் அவருடைய ஆதிக்கம் இருந்திருக்கிறது என்பதை எல்லோரும் ஒத்துக்கொண்டு இருக்கிறார். 2018 கூட குண்டா சாக்கில் போயிட்டு வந்தவர் தான்.
அதனால அந்த இது நான் இல்ல என்னுடைய கேள்வி என்னன்னா இப்போ இல்ல அதான் வரேன் நான் மரியாதைக்குரிய முதல்வர்கள் சொன்னாரு ரிட்டையர்டு ஜட்ஜி கோகுல்தாஸ் தலைமையில் ஒன்மேன் கமிஷன் போட்டாங்க. சிபிசிஐடியில் இது சம்பந்தமாக 24 பேரை கைது செய்திருக்கிறார்கள். அதுல 11 பேர் மீது குண்டாஸ் ஆக்ட் போடப்பட்டிருக்கிறது. இன்னொன்று இது வந்து ஏறக்குறைய முடிந்த இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்ச தருவாயில சிராலஜி டெஸ்ட் ரிப்போர்ட்டும் டாக்ஸிகாலஜி ரிப்போர்ட்டும் வந்த உடனே சார்ஜ் ஷீட் போடுறதுக்கு இந்த ஏஜென்சி தயாராக இருக்கிறது என்பதை இந்த நீதிமன்றத்தில் இன்றைய தினம் பதிவு செய்திருக்கிறார்கள் என்பதை அண்ணன் பாலனுடைய கவனத்தில் ஒரே பாயிண்ட் தான் கோர்ட் சொன்னது. பாலு அவர்கள் சொன்ன மாதிரி காவல்துறை உயர் அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்கிறீங்க, விசாரணை அறிக்கை அதற்குள்ள எந்த கன்க்ளூஷனும் வராததற்கு முன்பாக எதுக்காக அவருக்கு திரும்ப பணி வழங்கப்படுது? அப்படின்னாலே இந்த விசாரணையின் திசையின் மீது சந்தேகம் வராது அவங்களுக்கு? ஏன் கொடுக்குறாங்க? ஒரு மாதம் எடுத்திருக்காங்க. எடுத்த இடத்துல அடுத்த நாளே அவர் ஒன்னும் ரீஇன்ஸ்டேட் பண்ணலையே. ஒரு மாதம் பொறுத்து தான் பண்ணிருக்காங்க. டெர்மினேட் பண்ண அதெல்லாம் சஸ்பென்ஷன் ஏன் திரும்ப கொடுத்தீங்கன்ற எப்பவுமே 500 ரூபா லஞ்சம் வாங்கினா சஸ்பெண்ட் பண்ணிட்டா அவரை ப்ரொலாங்டு சஸ்பென்ஷன் சொல்லி கோர்ட்டுக்கு போய் டைரக்ஷன் கொடுத்தா கூட ரீஇன்ஸ்டேட் பண்ண மாட்டாங்க. இல்ல தயவு செய்து கேளுங்க. சஸ்பென்ஷன் வந்து சீரியஸ்னஸ் சப்ஜெக்ட் டு தி இன்டர்னல் நேரடியா அவர் சம்பந்தப்பட்டது இன்டர்னல் வந்து விசாரிப்பாங்க. விசாரிச்சு அது ஒரு குற்றம் இல்ல அப்படினு சொன்னா அவர் வந்து ரீஇன்ஸ்டேட் பண்றாங்க. எல்லா தொழிற்சாலைகளையும் எல்லா இதுலயும் கடைபிடிக்கின்ற ஒரு ப்ரொசீஜரா இருக்குது. நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா 2023 நீங்க சொன்னதுனால அப்ப இந்த இடத்தை நீதிமன்றம் தவறா புரிஞ்சுக்கிச்சா? ஏன்னா அத ஒரு பாயிண்டடா சொல்றாங்க. தவறா புரிஞ்சுக்கினா 2023 மே மாசம் 14ஆம் தேதி அம்மையார் சொன்னாங்க அது மரக்காணத்துல இருந்து நாம எந்த படிப்பனையும் படிக்கலன்ற மாதிரி ஜட்ஜ் சொன்னாங்க. அதுல கூட எல்லையார் குப்பத்தில் இன்ஸ்பெக்டர் வந்து அருள் வடிவழகன் வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். எஸ்ஐ வந்து சீனிவாசன் உள்ளிட்டவர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். கோட்டக்குப்பத்தில் இருக்கின்ற அந்த மதுவிலக்கு இன்ஸ்பெக்டர் மரிய கோபி உள்ளிட்ட சிவகுருநாதன் உள்ளிட்டவர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க என்று டிஜிபி மரியாதைக்குரிய இப்போ போனார் அவர் இப்போ சைலேந்திர பாபு அவர்கள் அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள். அது இல்லாமல் இன்னொரு அறிக்கை என்ன வந்ததுன்னா டிஜிபி அறிக்கை கொடுத்திருக்கிறாரு. 2021 இருந்து விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் இந்த 4 மாவட்டங்களில் மாத்திரம் 202 இந்த கள்ளச்சாராய வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை இவங்க வந்து பொலிட்டிக்கல் மைலேஜ் இவங்களுக்கு. நான் ஒரே ஒரு உதாரணத்தை மாத்திரம் சொன்னா அதுக்கு பிறகு அவங்க பதில் சொல்லலாம். என்னன்னா 2015 ஜூலை மாதம் 29ஆம் தேதி சசி இந்த மது எதிர்ப்பு போராளி சசி பெருமாள் வந்து கன்னியாகுமரியில் ஒரு போராட்டத்தில் இறந்து விடுகிறார். அது இறப்பா கொலையா என்பது இன்றைக்கும் வந்து தொடர்ந்து விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். அப்போ வந்து கலிங்கப்பட்டியில ஆகஸ்ட் 1ஆம் தேதி கலிங்கப்பட்டியில் போராட்டம் 307 உள்ளிட்ட கேஸ் எல்லாம் வழக்கு போடுறாங்க. 4ஆம் தேதி ஆகஸ்ட் 4ஆம் தேதி வந்து கலிங்கப்பட்டி ஊராட்சியில வந்து தீர்மானம் போடுறாங்க இது இந்த மதுக்கடையை சாத்தியாகணும்னு சொல்லிட்டு. அப்போ அது மேல வந்து கோர்ட்டுக்கு நாங்க போறோம் மதுரை உயர்நீதிமன்றத்துக்கு. நவம்பர் 26 நாகமத்தினுடைய அமர்வு என்ன சொல்லுதுன்னா ஊராட்சி மன்றத்தில் தீர்மானம் போட்டு அதுதான் செல்லும் அப்படின்ட்டாங்க. இவங்க பொறுப்பு முதல்வராக இருந்தவர்கள் அன்றைக்கு அதிமுக ஆட்சியிலே தான் இதை கொண்டு போய் உச்ச நீதிமன்றத்துக்கு கொண்டு போய் அதை சேலஞ்ச் பண்ணி அதுல எந்த அளவுக்கு இதுல அக்கறையா இருக்கிறாங்க பொலிட்டிக்கல் மைலேஜ்ன்றதுக்காக நான் இது சொல்றேன். அது வேற டிபேட்டுங்க. அது வேற டிபேட். நம்ம அதுக்குள்ள வேண்டாம். பொலிட்டிக்கல் மைலேஜ் எடுக்கறாங்க அப்படி சொல்றேன். அவர் சொன்ன ஒரு பாயிண்ட் எடுத்துங்க. இல்ல அந்திரிதாஸ் சொல்ற ஒரு பாயிண்ட் நீங்க அதெல்லாம் விட்டுருங்க. ஏன்னா அது வேற தன்மையே வேற. டாஸ்மாக் அது வேற. இதுல என்னன்னா அந்திரிதாஸ் அவர்கள் சொன்னது முதல்வரே சட்டமன்றத்தில் சொன்னது எத்தனை குண்டா கிட்டத்தட்ட 200க்கு மேற்பட்ட குண்டாஸ் போட்டிருக்கிறாங்க. காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. நீங்க வேற யாரை காப்பாத்துறாங்கன்றீங்க? நீங்க இல்ல முதல்வர்னு சொல்லிட்டு இருக்காரு. முதல்வர் பாதிக்கப்பட்ட மக்களை போய் பார்த்தாரா? முடிக்கல சார், நான் முடிக்கல. இல்ல போய் பார்த்தாரா? பாதிக்கப்பட்ட மக்களை போய் பார்த்தாரா? அது வேற. அது வேற சொல்லாதீங்க சார். அது வேற இது வேற எப்படி சார் ஆகும்? ஒரு மக்களின் முதல்வர் முதலமைச்சரே பாதிக்கப்பட்ட மக்களை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வரா இருந்தப்ப எத்தனை முறை போனாங்க? நான் சொல்ல வந்தது இந்த மது எதிர்ப்புல அவங்களுக்கு வந்து ஒரு தார்மீக உரிமை கடையை மூடலாம் சார். இவங்க எத்தனை கடை மூடலாம் கேட்டு அது வேண்டாம். மது எதிர்ப்ப நம்ம இன்னொரு ஒரே கேள்வி தலைப்புக்குள்ள நான் கேக்குறேன். தலைப்புக்குள்ள பாயிண்ட் என்னன்னா நிறைய குண்டாஸ் போட்டுருக்காங்க. காவல் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அது இல்லையா? மே மாசம் நடந்து ஏன் திரும்ப வந்து 24 நடக்குது? அதே இல்ல இடையில எத்தனை குண்டாஸ் போட்டுருக்காங்க? வருமுன் காப்போம் சார். அதுதானே சார் நடவடிக்கை எடுத்துன்னு ஒரு பட்டியல் எடுத்து இத்தனை பேரை சஸ்பெண்ட் பண்ண இத்தனை பேரை குண்டாஸ் போட்ட இதுவா சார் நடவடிக்கை? அப்படி போட்டிருந்தா ஏதாவது ஒண்ணுதானே உண்மையா இருக்கணும். நீங்க போட்டிருந்தா என்ன அடுத்து 67 பேர் இறந்திருக்காங்க. உங்க காலத்துல 67 பேர் இறந்திருக்காங்கன்னா நீங்க திரும்பவும் தள்ளுது. உங்க காலத்துல கள்ளச்சாராயத்துல வேற என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? இத தவிர வேற என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? பஞ்சாயத்துல என்ன ஏலம் விடுறாங்க நாங்க சொன்ன குற்றச்சாட்டு நாங்க வெச்சோம்.
தெரிஞ்ச யாழ நடக்குது. எத்தனை பேர் அங்க பால். அமாவாசையில இருந்து நான் கோயிலுக்கு தலைப்புக்குள்ள நான் தலைப்ப இன்னும் ஏன்னா இது பத்தி பேசியிருக்கோம். மது விலக்குன்றது ஒரு சாப்டர், கள்ளச்சாராயம் எப்பெல்லாம் வந்தது அது தனியா பேச வேண்டியது. நம்ம ஸ்பெசிஃபிக்கா இந்த கேஸ்க்குள்ள வருவோம். அரசு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்களா, நாங்க நடவடிக்கை எடுத்திருக்கிறோம், குண்டாஸ் போட்டிருக்கிறோம், யாரையும் தப்ப விட மாட்டோம்னு. அதுல என்ன தவறு கண்டுபிடிக்கிறீங்கன்னு கேட்க. கண்துடைப்பு நாடகம் இதைத்தான் தீர்ப்பு சொல்லுகிறது. இப்போது அண்ணன் அந்திரிதாஸ் அவர்களோ நமது லெனின் அவர்களோ பேசக்கூடிய செய்தி, நான் பேசக்கூடிய செய்தி எல்லாம் என்னுடைய, ஆனால் தீர்ப்பை அடிப்படையாக வைத்து போன இன்றைய தீர்ப்பது. இன்று வழங்கப்பட்டிருக்க தீர்ப்பை அனைவருமே ஏற்றுக்கொள்ள வேண்டிய இடத்தில் இருக்கின்ற பொழுது இந்த தீர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அம்சங்களை பாருங்க. அரசு வழங்கிய ஆவணங்களில் 67 பேர் என்று ஒரு ஆவணமும் 68 பேர் என்று ஒரு ஆவணமும் சொல்லுகிறது இறந்தவர்களில். அப்போது ஒருவருடைய இறப்பே அதை உறுதி செய்ய முடியாத நிலையில் இருக்கின்ற போது இது என்ன விசாரணை? நீங்கள் பதில் சொல்லுங்கள். இது எப்படி நீங்கள் ஏற்றுக்கிறீங்க? அப்போ அண்ணா அந்திரிதாஸ் இருக்கார், அவர் வைகோ அவர்கள் இதற்காக நடைபயணம் போனவர், நான் மறுக்கலை. ஆனால் இன்றைக்கு மதுவிற்கு ஒழிக்கக்கூடிய வைகோ அவர்கள் இந்த தீர்ப்பை வரவேற்று நீங்கள் மேல்முறையீடு செய்யக்கூடாது என்று வைகோ அவர்கள் சொல்லியிருந்தார். மரியாதைக்குரிய லெனின் வந்திருக்கார். நான் நீங்கள் கார்டு போட்டப்போ பார்த்தேன், லெனின் சிபிஐன்னு இருந்துச்சு, சிபிஐன்னு இருந்துச்சு சார். இதில் கீழே நான் சிபிஐக்காக பேச வந்திருக்காருன்னு நினச்சிருந்தேன், சிபிஐக்காக பேச அவர் கூட்டணியில் இருக்கிறார். என்ன சொல்லியிருக்கணும்? நீங்கள் இந்த இப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுத்துட்டு, நான் சொல்றேன், இன்னைக்கு வழக்கறிஞரா சொல்றேன், இந்த தீர்ப்பை உச்சநீதிமன்றம் உறுதி செய்யும். மீண்டும் மீண்டும் என்ன சொல்றேன்னா, இப்படி உறுதி செய்யணும்ன்றது கோரிக்கை. இருங்க, இன்னொரு சொல்றேன், இப்படிப்பட்ட நிலையில் அவர்கள் இதை செய்திருக்கணும். இன்னைக்கு மதுவிற்காக மாநாடு நடத்துறேன்னு சொல்ற திருமாவளவன், பாதிக்கப்பட்டவர்களில் பெரும்பான்மையானவர்கள் தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்கள், அவர் என்ன சொல்லியிருக்கணும்? இன்று வரை இந்த வழக்கை நடத்துறது நாங்க நடத்தணும். இல்ல இந்த வழக்கை நாடு நடத்தணும். விடுதலை சிறுத்தை நடத்திட்டு மதிமுக. ஆனால் இந்த வழக்கு நடத்தி முடிக்கப்பட்ட பிறகு இதனால் தான் சொல்றோம், அரசியல் ரீதியாக இந்த அரசு சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற தவறு. ஒரு கேள்வி உங்களுக்கு தெரியாதல்ல வழக்கறிஞர், நீங்க இந்த தீர்ப்பின் மீது நின்று கொண்டு உங்க வாதத்தை வைக்கிறீங்க. நான் ஒரு கேள்வி, அதான் லெனினும் சுட்டி காட்டினார், மேல்முறையீட்டுக்கு போகலாம், சில ஃபைண்டிங்ஸ் அரசு தரப்பு சொன்னதை உச்சநீதிமன்றம் இன்னும் காது கொடுத்து கூட கேட்டிருக்கலாம். அப்படி நிறைய கேஸ் நமக்கு இருக்கே. உயர் நீதிமன்றம் சிபிஐ விசாரணை உச்ச நீதிமன்றம் தேவையில்லைன்னு சொல்லிருக்காங்க. கள்ளச்சாராயத்துக்கு எதிராக எங்க தலைவர் இருப்பாருன்னு நினைக்கிறாரா? நீங்க இந்த தீர்ப்பின் மீது நின்று கொண்டு பேசுறீங்க. உச்ச நீதிமன்றம் இந்த வழக்கு மேல்முறையீடு செய்யக்கூடாத வழக்கு அல்ல. தார்மீக அடிப்படையில் இதை மேல்முறையீடு செய்ய தவறி இருக்க வேண்டும் இந்த அரசு. அதைத்தான் பாட்டாளி மக்கள் கட்சி சொல்கிறது. மேல்முறையீடே நீங்க போவாதீங்க. இல்ல சிபிஐ தான் சரியா விசாரிக்கும்ன்ற முன்முடிவுல நீங்க சொல்றீங்க. ஏன் எந்த அடிப்படையில் நீங்க சிபிசிஐடினா அது தார்மீகம் இல்லன்றீங்க, கரெக்ட்டா? அதுக்கான முகாந்திரத்தை அவரே சொல்லிருக்காருங்க. இன்டர் ஸ்டேட்னு வந்தாக்க ஏன் சார் இது வந்து ரிப்போர்ட்டட் ஜட்ஜ்மெண்ட் சார். 2 மாநிலங்களுக்கு மேற்பட்டவர்கள் வழக்கு தொடர்புடையதாக இருந்தால் அது சிபிஐ விசாரணை தான் உகந்தது. அதே போன்று காவல்துறை அதிகாரி மீது குற்றச்சாட்டு எழும்பியிருக்கின்ற பொழுது அந்த காவல்துறை அந்த வழக்கை விசாரிக்க அனுமதிக்க கூடாது என்பது உச்சநீதிமன்றத்துடைய பல தீர்ப்புகள். சட்ட ரீதியா சொல்றேன். நான் எடுத்துக்கிறேன் லெனின் பாலு அவர்கள் சொன்ன பாயிண்டோட மேலதிக தகவலாக, இப்ப சாத்தான்குளம் இன்சிடென்ட் நடந்த போது அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவங்க பலர் என்ன சொன்னாங்கன்னா, இதுல சம்பந்தப்பட்டிருக்கிறவர்கள் காவல்துறையினர், நீங்க தமிழக காவல்துறையை எப்படி விசாரிக்க முடியும்? அன்னைக்கு அதுதான் கொஸ்டின் எழுப்பப்பட்டது. அதான் பாலு சொல்றாரு, இந்த விஷயத்துல உள்ளுக்குள்ள இருக்கிறவங்களே தமிழக காவல்துறை, நீங்க சிபிசிஐடியை விசாரிச்சு உண்மையை கொண்டு வருவோன்றதை எப்படி நம்ப முடியும்? அது தார்மீகமாக தவறுன்றாரு அந்த ஆர்குமெண்ட். இல்லை, அதாவது 2 விஷயம் பார்க்கணும். 2008 இதே மாதிரி கர்நாடக தமிழ்நாடு பார்டரில் 144 பேர் இறந்தாங்க கள்ளச்சாராயத்தில், 41 பேர் தமிழர்கள். அப்பையும் என்ன நடந்துச்சு? நீங்கள் ஒரு பெரிய கணக்கே இருக்குது, 16 பேர் மேலே குண்டர் சட்டம் போடப்பட்டது. இதெல்லாம் பலர் சஸ்பெண்ட் பண்ணப்பட்டார்கள். இதெல்லாம் நடந்துச்சு. என்ன விஷயம்னா, நண்பர் பாலு அவர்கள் சொல்கிறாரு, இது ஒரு உயர்நீதிமன்றம் இப்போதைக்கு வந்திருக்கிற அறிக்கைகளின் அடிப்படையில் சொல்லியிருக்கிற தீர்ப்பு. நீங்கள் இது முழுமையாக, நான் தான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு ஆர்குமெண்ட் வைக்கும்போதே என்ன சொன்னேன், உயர்நீதிமன்றமே மானிட்டர் பண்ணி இந்த வழக்கை நடத்தலாம், அதை விசாரணை மேற்கொள்ளலாம், அதுக்கான வாய்ப்பு இருக்குது.
நீங்கள் சிபிஐக்கு தள்ளுறதுனால நீங்கள் சொன்னீங்க சிபிஐ இன்ட்ரஸ்டேட் விஷயத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பு, இன்ட்ரஸ்டேட் விஷயத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பு பலது டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்திருக்கு. சிபிஐ பற்றிய வழக்குகளில் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு 45 விழுக்காடு சிபிஐயில் இன்னைக்கு வேக்கன்சியாக இருக்குது. எல்லா போஸ்டிங் எல்லா வழக்கையும் அங்கேயே கொண்டு தள்ளுறதா? தார்மீகம்ன்ற இடம் தான் இல்ல அவங்க கேட்கறது. இல்ல தார்மீகம் இன்னொன்னு விசாரணையும் சரியா நடக்கல சார். 67 பேர் இறந்தாங்களா 68 பேர் இறந்தாங்களான்னு அது தவறு, அது தவறு. அப்ப இதை எப்படி நம்ப முடியும்னு நீங்க ஒரு விஷயம் நான் சொல்றேங்க. இந்த நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இந்த லேக்குனாஸ் எல்லாம் இருக்கு, அதை ஒழுங்குபடுத்த வேண்டிய பொறுப்பு இருக்கு, கட்டாயமா இருக்குது. இப்போ பொதுவெளியில் வந்துடுச்சு. நீங்க நீதிமன்றம் இதையெல்லாம் சுட்டி காட்டிய போது ஒரு நல்ல அதிகாரிகளை இன்னும் அரசு மேலே எடுத்து கூட போடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் சொல்ல போனால் ஹைகோர்ட்டுடைய மானிட்டரிங்கில் அதை நீங்கள் அந்த விசாரணை மேற்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது. சரி, நீங்கள் 2G ஸ்பெக்ட்ரம் வழக்காக இருக்கலாம், மற்ற வழக்குகளாக இருக்கலாம், இந்தியாவை பிடித்த பெரும் வழக்குகள் அத்தனையும் அது மாதிரி நடத்தப்பட்டிருக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய இதில். அதில் தான் உண்மையான முடிவு. இல்லை, இப்போ நீங்கள் சிவசங்கரி அவர்கள் வைக்கிற இந்த அரசு காப்பாற்ற நினைத்ததுன்ற இடத்துக்கு நீங்கள் நிச்சயமா கிடையாது. அப்படி இல்லை. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா அதுக்கு தான் சொல்ல வர்றேன். கிட்டத்தட்ட முக்கியமான அதாவது நபர்களை தப்பிக்க விடுறாங்க, இல்ல அரசியல் தொடர்புகளை தப்பிக்க விடுறாங்கன்ற பாயிண்ட்க்கு இல்ல. அரசியல் தொடர்புனா ஏற்கனவே வந்திருக்குல்ல, 25 வருஷமா இருக்கிறவருக்கு 2 அரசியல் கட்சிகளுக்கும் தொடர்பு இருக்குல்ல, அது அவங்க கட்டிக்கலாம். குண்டாஸ்ல 2018 குண்டாஸ்ல போனாருன்னு சொல்றாரு இல்லையா? அப்ப நாங்க கட்டுப்படுத்தி வச்சிருக்கோம்ன்றதான அர்த்தம். ஏன் கட்டுப்படுத்தி இருந்தா நின்னு இருக்கணுமே. இது மாதிரி தான் 27 பேர் 60 பேர் சார், நீங்க எல்லாம் களத்துல போராடக்கூடிய போராளிகள் கூட்டணி தர்மன்ற பேர்ல மக்கள் பிரச்சனைக்கு வந்து இப்படி பேசறதே தவறு சார். நீங்க அப்படி பேசாதீங்க. உங்க இஷ்டத்துக்கு பேச முடியாதுங்க. ஒரு நீதி தூத்துக்குடி துப்பாக்கி சம்பவத்தை டிவில இருந்து பார்த்தேன்னு சொன்னார் ஒரு முதலமைச்சர். அப்படி பொறுப்பு இல்லாம பேசல. இந்த விஷயத்துல மக்களை சந்திச்சீங்க, பொறுப்போட தான் பேசிருக்காரு. இத கண்டித்திருக்கிறார். நீங்க கண் திறந்து பாருங்க மேடம், நீங்க கண் திறந்து பாருங்க. உங்க நேரத்துல நான் பேசாம இருந்தேன். இப்போ ஏன் நேரம் நோ, அது தவறு. அப்படிலாம் இல்ல, பல வழக்குகள்ல இல்ல, பல சாத்தான்குளம் சென்சிட்டிவான விஷயத்துக்குலாம் 24 மணி நேரத்துல கொடுத்தோம் சார் சிபிஐ. நான் சொல்கிறேன், நான் உங்களுக்கு நான் சொல்றேன், உங்களுக்கு தெரியாதல்ல சாத்தான்குளம் இதுல எஃப்ஐஆர் நீங்க என்ன சொன்னீங்க? எஃப்ஐஆர் பத்தி நீங்க என்ன சொன்னீங்க? எஃப்ஐஆர் எப்படி போடப்பட்டது சார்? எஃப்ஐஆர் என்ன போட்டீங்க? அவ்வளவு சாமானியமா சிபிஐக்கு யாரை காப்பாத்துறீங்க? அப்போ இன்னைக்கு பாதிக்கப்பட்ட 90 ஏழை எளிய மக்கள் சார், எல்லாமே கூலி தொழிலாளிங்க, 90 பேர் இறந்திருக்காங்க. அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? ஸ்ட்ரைட்டா வாங்க. அது சரியா தப்பா? சரியான முறையில் அது நியாயப்படுத்த இல்ல சிவசங்கரி. பாயிண்ட் என்னன்னா, முதல்ல பிரவீன் இறக்கும் போது வயிற்றுப்போக்குன்னு ஏன் சார் சொல்லுது இந்த அரசு? வயிற்றுப்போக்குன்னு ஏன் சார் சொல்லுது? டாக்டர் ரிப்போர்ட் கொடுத்தாரு வயிற்றுப்போக்குன்னு. அதுக்கப்புறம் என்ன சொல்றீங்க? கள்ளசாராயன்றீங்க, அப்புறம் மெத்தனால்ன்றீங்க, அப்புறம் விஷசாராயன்றீங்க, மாறி மாறி சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க ஆரம்பத்துல இருக்கீங்களா? அப்படிதான் தான் சொல்லுச்சு. நான் டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேங்கிற மாதிரி தான் அதெல்லாம். அந்த லேக்குனால நான் சொல்லிக்கிறேன். ஒரு இடைவேளைக்கு பேசலாம். அந்த லேக்குனால நான் சொல்லிக்கிறேன். நீங்க விரும்புறதெல்லாம் சொல்ல முடியாது. கொஞ்சம் நியாயமா பேசுங்க. அந்திரிதாஸ், நீதிமன்றம் தனது உத்தரவுல என்ன பார்வையை முன்வைக்கிறாங்கன்னா, சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தி தவறு செய்தவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுங்க அப்படின்னாலே அதனுடைய உட்பொருள் சிபிசிஐடி விசாரணை தவறு செய்தவர்களை கண்டுபிடிக்கல, அவங்க மீது நடவடிக்கை நோக்கி நகரலன்னு தானே அதுக்குள்ள இருக்கிற மீனிங். அந்த புள்ளிக்கு வரதுக்கு முன்னாடி அண்ணன் சொன்னாரு வைகோ அண்ணன் அறிக்கை கொடுக்கலையான்னு. அறிக்கை கொடுக்கலன்னா கூட நாளைக்கு கூட வரலாம், நாளைக்கு கூட வரலாம். ஆனா அவருக்கு அவர் வைகோ அண்ணன் இதுக்கெல்லாம் உடன்படுவாரான்றது அவருடைய மனசாட்சிக்கு நான் விட்டு விடுகிறேன். நம்ம தீர்ப்பு வந்திருக்கு அப்படின்னு சொன்னாரு. எப்போ அரசு அப்பீல் போதுன்னு சொல்லிட்டாங்களோ, மேல்முறையீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டாங்களோ, அப்பயே இது வந்து இன்டரிம் ஆர்டரா தான் கருதப்படுகிறது. அது மேல இன்டர்பிரேஷன் வரலாம், இன்டர்பிரேஷன் வரலாம். இல்ல அதுல என்னன்னா ஆர்டர் போட்டிருக்காங்க. ஆர்டர் ரகுபதி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, முதல்வரோட கலந்து பேசுவோம், இது இறுதியானது அல்ல. அது ஓகே, அது உயர் நீதிமன்றத்துக்கு மேலும் நீதிமன்றங்கள் சொன்னாங்க. தூத்துக்குடி சாத்தான்குளத்துல ஜெயராஜுக்கும் பென்னிக்ஸும் நடந்தது வந்து அதுல கல்பிரிட்டா குற்றவாளிகளாக குற்றம் சாட்டப்பட்டவர்களாக நேரடியாக போலீஸ் இருக்குது. இதாவது கூப்பிடுற தூரத்துல கல்லெறிய தூரத்துல இருக்கிறாங்க போலீஸ் ஸ்டேஷன் அம்மா சொன்னாங்க. அது மாதிரி இல்லைங்களா, நேரடியாக இந்த காரணத்தினால தான் அவங்க சிபிஐ என்கொயரி அன்னைக்கு கேட்டாங்க. அதுல போற போக்குல சொன்னாங்க, மருத்துவமனையில போய் ஒரு மருத்துவரை கொலை பண்றாங்க, கத்தி குத்து நடக்குது, ஸ்கூல்ல வந்து ஒரு ஆசிரியருக்கு கத்தி குத்து நடக்குது. எல்லா மருத்துவமனையிலையும் பேஷண்ட்ஸ் வந்து ஸ்கிரீனிங் பண்ணிட்டு அனுப்ப முடியாது. அதே மாதிரி எல்லா பள்ளியிலையும் மாணவர்களை ஸ்கிரீனிங் பண்ணி அனுப்ப முடியாது. இது ஒருதலை காதல். பட்டுக்கோட்டையில இருந்து 18 கிலோமீட்டர் இருக்கிற கிராமம். இது ஒருதலை காதல் விஷயமா வந்து அது உடன்படாததுனால அவன் வேற வெறி கொண்டு அவன் போய் தாக்குதல் நடத்தி இருக்கிறான் அப்படின்னு தான் எடுத்துக்கணும். அது இல்லாம இன்னைக்கு வந்து மெத்தனால் வந்து நான் ஒரு புரிதலுக்காக நான் ஒரு கேள்வி ஒரே ஒரு கேள்வி. இந்த கள்ளச்சாராய இந்த நிகழ்வு இதுல சம்பந்தப்பட்ட
அனைத்து நபர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக விசாரணை வளையத்திற்குள் வந்திருப்பதாக நீங்க நம்புறீங்களா? ஏன்னா எதிர்க்கட்சி நம்பல, இவங்க பல பேரை தப்பிக்க வைக்க பாக்குறாங்க அப்படின்னு நீங்க அப்படி நம்புறீங்களா? உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கா அரசு மீது? இல்ல, விசாரணை வளையத்துக்குள்ள எல்லாமே வந்திருக்காங்க. யாருன்னு குறிப்பிட்டு சொல்லுங்க, அதுக்கப்புறம் நாங்க. பாலு அவர்கள் சொல்றாரு, இந்த உத்தரவுக்கு பிறகு உத்தரவை வாங்கிட்டு நீதிமன்ற வளாகத்தில் பேட்டி சொல்றப்ப பல உண்மைகள் வெளிவரும் அப்படின்றார். பல பேர் உள்ளுக்கு வர போறாங்க, மாட்ட போறாங்கன்னு பாலு அவர்கள் சொல்றாருன்னா சந்தேகம் இருக்கே அவருக்கு? சொல்றேன், உதயசூரியன் ஒரு மரணத்திற்கு போறார், கலந்துக்கிறார், திரும்பி வந்துட்டு அது கள்ளச்சாராய மரணம் இல்லைன்னு ஒரு பேட்டி கொடுத்தார் சார். அது அப்படியே மறைக்கப்பட்டிருக்கு. சிபிஐ வந்துச்சுன்னா பல விஷயங்கள் இல்ல சார். ஆரம்பத்துல வசந்தம் கார்த்திகேயன் கூட சொன்னாங்க, வெளிய சட்டமன்ற வந்து உறுப்பினர் சொன்னாரு. வசந்தம் எல்லாமே கார்த்திகேயன். அது பொதுவாக பொலிட்டிக்கல் மைலேஜ் எடுக்கும்போது அந்தந்த தொகுதி சம்பந்தப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் மேலேயும் குற்றச்சாட்டு எடுப்பது இயல்புதான். அது விசாரணையோட முடிவுல தான் அது தெரிய வரும். நான் என்ன சொன்னா, நான் நியாயப்படுத்த வரும்ல, ரியாலிட்டியை சொல்றேன். இன்னைக்கு இந்தியா முழுவதும் என்ன ரியாலிட்டின்னா, 2022 ஜூலை 26ஆம் தேதி இதே குஜராத்தில் போடோட் என்கிற பகுதியில் 30 பேர் இறந்துட்டாங்க. அப்பெல்லாம் நம்ம அதை பத்தி எல்லாம் பேசுறதுல ஒரு ஒன்லி வித்தின் த டெரிட்டரிஸ் ஆஃப் தமிழ்நாடு மாத்திரம் நம்ம உயிர் ஒரு 70 உயிர் இறந்திருக்கு. அதுக்கு யாரு தப்பு செஞ்சாங்க, அவங்கள கூண்டில் நிறுத்தி தண்டிக்க வைக்கணும்ல. கள்ளசாராயம் இருக்குன்றது வேற ஆர்குமெண்ட். ஆனா தப்பு நடந்திருக்குன்னா தப்பு செஞ்சவங்கள பிடிச்சி உள்ளுக்கு போடணும்ல. அதுக்கு சொல்லல, பூரண மதுவிலக்குன்னு சொல்லிட்டு இருக்கிற குஜராத்ல இந்த நிலைமை இருக்குது. 2020 கொரோனா வந்த பிறகு இந்த ஊழல் போடுறவங்க அந்த இதெல்லாம் திருட்டு போறவங்க அவங்களுடைய இது வீரியமாயிடுச்சு. இல்ல நான் என்ன கேக்குறேன், இல்ல அதுக்கு பிறகு அந்த ஊழல்லாம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. சிவசங்கரி, இப்போ அரசு தரப்பில் சொல்ற விஷயம், கோகுல்தாஸ் தலைமையில ஆணையத்தை அமைக்கிறாங்க, எஸ்பி உள்ளிட்ட அதிகாரிகள் இடைநீக்கம் செய்யப்படுறாங்க, 50 பேர் அடங்கிய 16 தனிப்படை அமைச்சு 24 பேர்ல 11 பேருக்கு குண்டாஸ் எல்லாம் போட்டிருக்கிறோம், எல்லா நடவடிக்கையும் எடுத்திருக்கோம்னா நீங்க திரும்ப திரும்ப இதுக்குள்ள நீங்க ஒரு அரசியல்வாதி இருக்காரு, திமுக காரர் இருக்காரு, அவரை நீங்க தப்ப வைக்கிறீங்கன்னு சொல்ல வரீங்களா? இந்த விஷயத்தை ஒரு இன்ச்சா தான் சார் ஆய்வு செய்துதான் இந்த உத்தரவே போட்டிருக்காங்க. ஒரு விஷயம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க எதிர்கட்சி, பிரதான எதிர்கட்சி சட்டமன்றத்துல கவன ஈர்ப்பு தீர்மானம் எங்களுடைய கள்ளக்குறிச்சி எம்எல்ஏ செந்தில்குமார் கொண்டு வர்றாரு. எப்போ 29/3/2023 அன்னைக்கு நீங்க காண்டி அது கொண்டு வந்து கள்ளச்சாராயம் அதிகமா இருக்குன்னு கொண்டு வந்திருந்தா மே மாசம் 23 அன்னைக்கு 23 பேர் இறந்திருக்க மாட்டாங்க. இந்த 24 ஜூன் மாசம் 67 பேர் டோட்டலா 90 பேர் இறந்திருக்க மாட்டாங்க பதிவு பண்ணிருக்காங்க. அப்ப நீங்க எதிர்கட்சி குரலை சட்டமன்றத்திலே முடக்குறீங்க. இப்ப சொல்ற எல்லாருக்கும் ஸ்கிரீனிங் டெஸ்ட் பண்ணணும்னா ஒரே விஷயம் தான் சார், நிறைய பேர் சொல்ற விஷயம், போலீஸ் மேல பயம் இல்லாம கள்ளக்குறிச்சி நிகழ்வு இடத்தில் பலருமே பேட்டி கண்ட போது அங்க இருக்கிற மக்கள் என்ன சொன்னாங்கன்னா, சார் இது ஏதோ 1 வருஷம் 2 வருஷம் இல்ல சார், ஆண்டு காலமா இதுதான் சார் நடக்குது. கட்டுப்படுத்தி இருக்கோம்ல சார், நான் தான் சொல்றேன். நீங்க அந்த ஆண்டு நான் சொல்றது அசம்பாவித எதுவும் நடக்கல, இப்ப நடந்துச்சு, அதனால வெளி உலகத்துக்கு வந்து இல்ல சார், ஒரே கட்டுப்பாடு இல்லாம போயிட்டு இருக்கு சார் என்ற நான் நீங்க இல்ல சிவசேனை கேள்வி, இந்த நடவடிக்கை சொல்றேன் சார், இல்ல இந்த நடவடிக்கை மீது உங்களுக்கு திருப்தியா இல்லையான்னு கேக்குறேன். இத செஞ்சவங்களே இவங்களோட ஆட்சியாளரோட துணையோட தான் சார் நடந்திருக்கு. அப்புறம் எப்படி நடவடிக்கை சரியா இருக்கும் நீங்க சொல்றீங்க? அதனால தானே நீதிமன்றமே இத டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க. இப்ப என்ன சட்ட வழிமுறைகள் இருக்கோ அதை தானே சார் செய்ய முடியும் நீதிமன்றங்களும், அதை தானே நாங்களும் கோரிக்கையா வைக்க முடியும், அதை தானே கொடுத்திருக்காங்க. இவர் சொல்றாரு பாருங்க, எல்லாருக்கும் ஸ்கிரீனிங் டெஸ்ட் பண்ண முடியாது, அது பண்ண முடியாது, அப்படி கிடையாது. இப்ப என்ன தெரியுமா பிரதமர் விஷயம், போலீஸை கண்டு யாருக்குமே பயம் இல்ல, அதுதான் மெயின். நிறைய பேர் பெண்களே சொல்றாங்க, போலீஸை கண்டு பயம் கிடையாது. 5 மணிக்கோ 3 மணிக்கோ பட்ட பகலோ எல்லாமே பட்ட பகல் 10 மணிக்கு கூட ஓட விரட்டி கொலைப்படுறாங்க சார். கொலை இல்லாத நாட்கள் இருக்கா? கொலை நகரமா தலைநகரமான பத்திரிகைகள் எழுதுற அளவுக்கு இந்த அளவுக்கு மோசமா சட்ட ஒழுங்குல முதலிடம் சார். நான் அதான் சொல்றேன், கிரிமினல்ஸ் இன்னைக்கு உள்ள நுழைஞ்சிட்டாங்க சார். அதனால 2.0 3.0 4.0 ஆபரேஷன் மின்னல். அப்புறம் என்ன பண்றீங்க, எல்லாமே அப்டேட் வாங்கிட்டு ஜெயலலிதா அவர்கள் முதல்வர் ஆன பிறகு முதல் மாதத்திலே ஒரு பேட்டி சொன்னாங்க, நான் முதல்வரா வந்த பிறகு இருக்கிற எல்லா ரவுடிகளும் பக்கத்து மாநிலத்துக்கு ஓடிட்டாங்க. என்ன சொல்ல வரீங்கன்னா, ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்துல எந்த கொலையும் நடக்கல, கொள்ளையும் நடக்கல. நீங்க இங்க தான் தப்பு பண்றீங்க சார். ஒரே மாசத்துல 131 கொலைகள் நடக்குது சார். ஒரே நாள்ல 9 கொலை, பல்லடத்துல 4 ஒரே குடும்பத்தை வெட்டி கொல்றாங்க. எதனால? போதனால, டாஸ்மாக்னால, சாராயத்தினால, இப்படி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. சரியா? இது வேற ஒரு ஆர்குமெண்ட். பாலு அவர்கள் சொன்னது, இப்போ சில அரசியல்வாதிகள், திமுக சார்ந்த எம்எல்ஏவா இருக்கலாம், எம்பியா இருக்கலாம், இவங்கெல்லாம் வெளியே வந்து வாண்டடா பேட்டி கொடுக்குறாங்க, இது கள்ளச்சாராய சாவு கிடையாது அப்படின்னு மிஸ்லீட் பண்ணியிருக்கிறாங்க. ஏன் இந்த பேட்டி கொடுத்தாங்க? அதெல்லாம் விசாரணை வளையத்திற்குள் வர வேண்டாமா? அதுதானே ஒரு கேள்வியா இருக்கு. அது நியாயமான கேள்வி. அது ஆரம்ப கட்டம். அதற்கு பிறகு அரசு துரிதமாக நடவடிக்கை எடுத்த பிறகு அந்த மாதிரி மிஸ்லீட் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்கான்னா இல்லை.
சட்டமன்றத்திலையும் முதல்வர் எத்தனை பேரில் 2021 எவ்வளோ பேர் 4 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் மீது போடப்பட்ட வழக்குகள் எல்லா விஷயங்களையுமே தெளிவாக சொல்லியிருக்கார். இதில் என்னென்னா ஒரு விஷயம் தாங்க, அதாவது இப்போ நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோங்கிறதுக்காக நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு சகோதரி பேசுகிறாங்க. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. கூட்டணியில் இருந்துக்கிட்டு தான் நாங்கள் போராடுறோம். இந்த அரசு கொண்டு வர்ற தொழிலாளர் விரோத சட்டமாக இருக்கலாம், மற்ற விஷயங்களாக இருக்கலாம், அதெல்லாம் எதிர்த்து குரல் கொடுக்குறோம், போராடுகிறோம். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் கூட்டணியில் இருந்த காலங்களில் மத்திய அரசில் எத்தனை போராட்டங்கள் நடத்துறீங்க? இல்லை இன்றைக்கி தான் கூட்டணி இல்லைன்னுட்டிங்களே, எத்தனை போராட்டங்கள் நீங்கள் நடத்திருக்கிறீங்க? மக்களுக்கான அடிப்படை பிரச்சனைகள் என்ன பண்ணுவீங்கன்னு நீங்கள் எடுத்து பேசுனீங்கன்னா நான் பேச தயாராக இருக்கிறேன். ஆனால் அதனால் எங்களுடைய இதை நீங்கள் தீர்மானிக்க முடியாது. இந்த விஷயம் நடந்தது பெரிய மாபெரும் மனிதாவளம், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே உழைப்பாளி மக்கள், அதுலேயும் சந்தேகமே இல்லை. என்ன விஷயம்னா, நான் தான் சொல்கிறேன், இந்தியா முழுவதுமே எல்லா மாநிலங்களிலுமே அரசு அதிகாரிகள், காவல்துறை, கிரிமினல், இந்த நெக்ஸஸ் இருக்கு பாருங்க, இது ஒரு மாபெரும் வலைப்பின்னலா மாறி இருக்கு. அரசோட விசாரணை இந்த நெக்ஸஸக்கு யாரா இருந்தாலும் பாரபட்சம் இல்லாம பிடிக்கிறாங்களா, கொண்டு வராங்களா? அது கொண்டு வர முடியும்ல, கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் தானே இதெல்லாம் பண்ணிருக்காங்க. இதை மூடி மறைச்சிங்கனாக்கா நாளைக்கு விவாதம் வேற மாதிரி போகாதா? இதுவும் ஆளுங்கட்சியா இருக்குது, மக்களுடைய ஆதரவை பெற்று தானே. நாளைக்கு இது அவங்களுக்கு டிமெரிட் ஆனிச்சுன்னா அந்த அரசுக்கு அவப்பேர் ஆயிடாதா? அதை அவங்க உணர மாட்டாங்களா? எனவே நீங்க ஒரு விஷயம் பாருங்க, இது பப்ளிக் டொமைன்ல வந்துடுச்சுங்க வழக்கு. அப்ப இதுல நீங்க மூடி மறைப்பதோ, ஒருத்தரை காப்பாத்துறதோ, இப்ப பேசுறவங்க 2 பேருமே நாளைக்கு இதை பேச மாட்டாங்களா? இது மாதிரி 40,000 பேர் பேச மாட்டாங்களா? அது யாருக்கு? அது யாருக்கு ஜெனரலா? இல்ல அது யாருக்கு பின்னடைவா இருக்கு? இன்னொன்று கேக்குறேன், நீங்க உதயசூரியன் அவர்கள் சொன்னதுனால அது பாமகவுக்கு அரசியல் கிடையாதா? அவரை டார்கெட் பண்றது இல்ல. இந்த தீர்ப்பு அடிப்படையா வச்சு சொல்றேன் சார். there is a nexus with politician and கவர்மெண்ட் போலீஸ் அபிஷியல்ஸ்ங்கிறது, இந்த விஷயங்கள் அலிகேஷன் இருக்குங்கிற விஷயத்தை இன்னொரு உதாரணம் சொல்றேன். அது ஒரு ஜெனரிக் ஸ்டேட்மென்ட். ஒரே ஒரு விஷயம் சொல்றேங்க, நீங்க ரியல் எஸ்டேட்டா இருக்கலாம், பல விஷயமா இருக்கலாம், இந்த ஆட்சியாளர்கள், அதிகாரிகள், காவல்துறையினர் நெக்ஸஸ், அது ஒரு ஜெனரல் ஸ்டேட்மென்ட் தானே. ரீதியான விவாதத்துல 19 என்ன வேணாலும் பேசலாம், இது ஒரு தீர்ப்பு. நான் அப்படிலாம் பேச வரல. ஆனால் ஒரே விஷயம் தெளிவா சொல்றேன். கச்சிராப்பாளையம் என்ற கிராமத்திற்கு அருகிலே உள்ள ஒரு ஊர்ல ஒருவர் 19ஆம் தேதி சம்பவம், அதற்கு முதல் நாளே ஒருவர் மரணமடைகிறார். உதயசூரியன் அங்கே செல்லுகிறார். அவர் போஸ்ட்மார்ட்டம் செய்யப்படாமலேயே அவர் வயிற்றுப்போக்கு என்று அவர் புதைக்கப்படுகிறார். அவருக்கு அரசு கொடுக்கக்கூடிய இது கூட கொடுக்கல. அதன் காரணமாக போஸ்ட்மார்ட்டம் இல்லாமல் எப்படி தர முடியும் என்ற பிரச்சனை வருகிறது. இது எல்லாமே வெளிச்சத்திற்கு வரும். நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம் அல்ல, யாரையும் இல்லாமல் குற்றவாளியாக வைக்க வேண்டும் என்பது நோக்கம் அல்ல. ஆனால் நீதி வழங்கினால் மட்டும் போராது, நீதி வழங்கியதாக அறியப்பட வேண்டும். இந்த இடத்தில் நீதி வழங்கியதாக அறியப்படுவதற்கான மூகாந்திரம் இல்லை. ஏனென்றால் இந்த சஸ்பென்ஷன் ரிவோக் பண்ண விஷயம், அதற்கு பிறகு இருக்கக்கூடிய நடந்த நடவடிக்கைகள் இத்தனையும் சந்தேகங்களை எழுப்பக்கூடிய வகையில் இருக்கிறதுனால் இதற்கு பொறுப்பேற்றக்கூடிய தமிழக முதலமைச்சர், காவல்துறையுடைய பொறுப்பேற்றக்கூடிய தார்மீக பொறுப்பேற்று தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். இதுதான் கருத்து. இந்த அரசு முழுக்க இதை பொதுவா எடுத்துக்கிட்டோம்னா எல்லா 28 மாநிலங்களையும் புதிய தேர்தல் தான் நடத்த வேண்டும். தவறு இல்லையே சார். இந்த அரசு அழிச்சிட்டு, ஆனா நீங்க எல்லாம் பொறுப்புல இருந்த போது இந்த ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜ் காவல்துறை சிறப்பா பணியாற்றல அப்படின்னு ஒரு மேடம் சொன்னாங்கல்ல, எனக்கு கூட அப்படி தோணல. கஸ்தூரி எங்க இருந்தாங்கன்னே தெரியல. அந்த அம்மாவை போய் தனிப்படை அமைச்சு போய் தேடி பிடிச்சி கொண்டு வரும்போது ஸ்காட்லாந்து போலீஸ் பேர் இருந்தாங்க. ஆனால் செந்தில் பாலாஜியோட தம்பி 1.5 வருஷமாச்சு, ஒன்றும் நடக்கலையே. என்ன நாங்க சொல்றது? அது ஈடு தான பண்ணணும். அந்த கேஸ் ஈடி டிபார்ட்மென்ட் ஈடி விசாரிக்குது. ஈடி போணும், ஈடி போய் கண்டுபிடிக்கணும். ஃபண்டமெண்டல் கேஸ் என்னாச்சு? ஈடிக்கு அடிப்படை வழக்கு இல்ல. அப்ப சிபிஐ போய் அதுல விசாரிச்சிருக்கணும். இல்ல இதுல அத யாருமே கேட்கல. இல்ல இப்ப நம்ம ஸ்பெசிபிக்கான ஒரு விஷயத்துக்குள்ள வந்தறலாம். நீங்க சொன்னதுனால இப்ப திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களே கூட பொறுப்புல மத்திய அமைச்சராக இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு தார்மீகமா கேட்கறது வேற. ஒரு விபத்து நடக்குது, ரயில் விபத்து நடக்குது, ரயில்வே அமைச்சர் அப்படி ராஜினாமா செஞ்ச முன்னுதாரணமும் இருக்கு. ஆனா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பொறுப்பேற்கிற போது அந்த துறையில நடந்த எந்த விஷயத்திற்கும் அப்படி ராஜினாமா செஞ்சிருக்காரா, செய்வாரா? இன்னொரு கேள்வி சார், இன்னொரு கேள்வி ஒரு பிரேக். இந்த பிரச்சனையில் இது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டால் தமிழக முதலமைச்சர் குற்றவாளி ஆவாரா? துணை முதலமைச்சர் குற்றவாளி ஆகிறா? அரசினுடைய அமைச்சர்கள் குற்றவாளி ஆக போறாங்களா? யாரோ அதில் தொடர்புடைய ஒரு அதிகாரி
அந்த பகுதியில் இருக்கக்கூடிய திமுகவை சார்ந்த ஒருத்தர் அல்லது எந்த கட்சியை வேணாலும் வச்சுங்க, எங்க கட்சியை கூட வச்சுங்க, இவங்க கட்சியை கூட வச்சுங்க, யாரோ ஒருவர் ஏன் இதற்காக இவ்வளவு கலவரம் விளைவிக்கிற ஒரு கேஸ்ல முதலமைச்சர் ஏன் ஒரு அதிகாரியை காப்பாத்துற ஒரு லாஜிக் மீண்டும் வரேன். அந்திரிதாஸ், நிறைவு சுற்றுலா இருக்கிறோம், ரொம்ப குறுகிய நேரம் தான் இருக்கு, சுருக்கமா சொல்லுங்க. பாலு அவர்கள் சொன்ன ஒரே ஒரு பாயிண்ட், நிறைய முன்னுக்கு பின் முரணா பேசியிருக்கிறாங்க. வயிற்றுப்போக்கால இறந்தாரு, கள்ளச்சாராய மரணம் இல்லைன்னு, இதெல்லாம் விசாரணையின் முடிவில் வரும்ல, அதைத்தானே அவர் சொல்றாரு. அதாவது பாலு அண்ணன் முதல்வர் ராஜினாமா பண்ணன்ற மாதிரி அவங்களுடைய கட்சியினுடைய கோரிக்கையை சொன்னார். தப்பாக எடுத்துக்கூடாது. டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர் கூட சிபிஐ வழக்கு இருக்கிறது, அதுக்காக அவர் ராஜினாமா பண்ணுன்னு சொல்லிட்டு யாரும் கேட்கல. அது ஒன்று. 2023 மே மாதம் 14ஆம் தேதி இந்த மரக்காணம் நடக்குது. 15ஆம் தேதியே நம்முடைய முதல்வர் என்ன சொல்றாருன்னா, விழுப்புரத்தினுடைய எஸ்பியா இருக்கின்ற ஸ்ரீநாத்தை சஸ்பெண்ட் பண்றாங்க, டிஎஸ்பி பழனியும் துரைபாண்டியனும் சஸ்பெண்ட் பண்றாங்க, செங்கல்பட்டு எஸ்பியை பணி நீக்கம் பண்றாங்க பரதீப்பா. ஆக இந்த நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறார்கள். எதுவாக இருந்தாலும் ரிலீவ் ஆகட்டும், யாரும் இதுல பயப்படப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. அரசு கண்டெஸ்ட் பண்ணுது, நாங்க நியாயமா தான் நடத்தி இருக்கிறோம். இந்த ரிப்போர்ட் எல்லாம் பெண்டிங் இருக்கு, அந்த ரிப்போர்ட் ஒன்ஸ் வந்த உடனே சார்ஜ் ஷீட்டுக்கு நாங்க தயாராயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுருக்கமா சார், இவங்க தவறுகளை சரி பண்ணிக்கணும்னு நினைக்கிறது சார். ஒவ்வொரு தவறுகளுமே அதை மறைக்கணும், எப்படி எல்லாம் மறைக்கணும் தான் நினைக்கிறாங்க. அதனுடைய பின்விளைவுகள் தான் கிட்டத்தட்ட ஒரு 67 பேர் கள்ளக்குறிச்சியில் இருந்ததுக்கான காரணம். இவங்க மறைக்காம சரி பண்ணணும்னு நினைச்சாலே பல பிரச்சனைகள் சரியாயிடும். இன்னைக்கு ஒரு கட்சியுடைய தலைவர் ஒரு 6 மணிக்கு வெட்டி கொள்றாங்கன்னா அந்த சட்ட ஒழுங்கு பத்தி யோசிச்சு பாரு. அந்த இடத்துல மது தடுப்பு பிரிவு இருக்கு, போதை தடுப்பு பிரிவு இருக்கு, போலீஸ் இருக்கு, உளவுத்துறை இருக்கு. அப்போ இங்க நடக்குது 20 பஞ்சாயத்துல ஏல வர்றாங்கன்றத நாங்க தொடர்ந்து சொல்றோம், பதிவு பண்றோம், சட்டமன்றத்துல. அப்ப நீங்க பார்க்கவே இல்லன்னு தானே? தமிழ்நாட்டுல என்ன நடக்கு காது கொடுத்தும் கேட்கல, கண் திறந்து பார்க்கவும் இல்ல, எதையும் செய்யல. அதனுடைய ஃபெயிலியர் தான் இந்த அளவுக்கு பின்விளைவுகளை ஏற்படுத்துது. சுருக்கமா கள்ளக்குறிச்சி சம்பவம் நிச்சயமா தமிழ்நாட்டில் ஒரு கண் திறந்த சம்பவமா பார்க்குறேன். அரசும் சரி, காவல்துறையும் சரி, இது போன்ற விஷயங்கள்ல, அதுவும் கள்ளச்சாராயம், அதை ஒட்டி வருகிற குற்றச் செயல்கள், இதில் ரொம்ப கவனமாக இருந்து செயல்படணும். இந்த விஷயத்தில் கூட இன்றைக்கி ஒரு பப்ளிக் டொமைனில் இந்த விஷயங்கள் வந்ததுனால நிச்சயமாக இது கூடுதல் விளக்கத்தை முதலமைச்சர் தருவார் என்று நான் எதிர்பார்க்கிறேன். மது ஒழிப்பிற்காக குரல் கொடுக்கக்கூடிய வைகோ அவர்களும், சமீபத்தில் போராட்டம் நடத்திய திருமாவளவன் அவர்களும் இந்த தீர்ப்பு குறித்து இதுவரையில் எந்த கருத்தும் தெரிவிக்காமல் இருப்பது, கூட்டணியில் இருக்கிறோம் என்பதற்காக கொள்கையை அவர்கள் இப்பொழுது மறைத்து வைப்பது தோன்றுகிறது. இந்த நேரத்தில் குரல் கொடுக்க வேண்டியவர்கள் அவர்கள். ஏனென்றால் அவர்கள் சொன்னால், நாங்கள் எதிர்க்கட்சி, அவர்கள் சொன்னால் இந்த அரசு கேட்கும். அந்த அடிப்படையில், தார்மீக அடிப்படையில் எப்பொழுதும் சொல்றோம், பூரண மதுவிலக்கு தான் எங்கள் இலக்கு, அதை நோக்கி தான் பயணம் இருக்கும். டாஸ்மாக் இன்ன வரைக்கும் ஒரு 10 டாஸ்மாக் கடை கூட மூடல சார் இந்த அரசு. நாங்க மூடிட்டாங்க. இதோட முடிக்கிறேன். நிச்சயமா நீங்க பேசிய எல்லா உணர்வுகளையும் நான் எங்களுக்கும் உண்டு. தமிழ்நாடு இல்ல, ஏன் சொல்ல முடியாது, நாங்க சொல்லிட்டு தான் இருக்கிறோம். ஆனா இந்த விஷயத்தை வைத்து நீங்கள் அரசியல் செய்யணும்னு நினைக்கிறீங்க. சட்ட நடவடிக்கை தீர்ப்பாக வந்திருக்கிறது. நன்றி, வணக்கம். அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டப்பட்டு